வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டோ. இன்றைக்கி மஷ்ரூமில் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம்க்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். இதை சோக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும் இல்லையா. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். இது கூடவே நான் இஞ்சியும் பூண்டையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூட நான் பெரி பெரி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி பொடி சேர்க்கலை, மிளகாய் பொடி சேர்க்கலை. இதுவே நல்லா காரமாக இருக்கும். இது கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சர் அதிகமாகிடுச்சு, அந்த ஒரு மாதிரி கெட்டியாகிடுச்சு. இருந்தாலும் நல்லாயிருக்கும், அதனால் 2 ஸ்பூன் இருந்தது, அதை போட்டுக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிறேன், மிளகு பொடி. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் கொஞ்சமாக இந்த கலர் வரணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு ட்ரை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். முதல்ல அந்த மசாலாலாம் அந்த அரிசி மாவு கடலை மாவோடு சேரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூம்லேயே கொஞ்சம் நிறைய மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருக்கும், அதனால் அது கலக்கும்போது நீங்கள் இன்னும் தண்ணி விடும். அதனால் பார்த்து தண்ணி அந்த மாவு தண்ணி கொஞ்சமாக பார்த்து கலந்துக்கலாம். நான் மஷ்ரூம் போட்ட உடனே போட்டு ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன விட்டுட்டிங்கன்னா நிறைய தண்ணி விட்டுரும் மாவில், அப்போது சரியாக மசாலா ஒன்றா சேராத மாதிரி ஆகிடும். இப்போ மஷ்ரூம்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இது கட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது கருப்பாக அப்படி இருந்ததுன்னா அதை வெட்டி எடுத்துடலாம். மற்றதை யூஸ் பண்ணிக்கலாம். குடியை மட்டும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. மஷ்ரூம் இப்போ இதை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா மஷ்ரூமில் கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அப்புறம் கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும் ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். அப்படியே சாப்பிட்றதுனா கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது நல்ல ஒரு டிப்பு, க்ரீமியான டிப்பை வச்சு அதையும் சாப்பிட்டுக்கலாம். நான் அது மஞ்சூரியன் மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிடலாம். சாஃப்டாகட்டும் வெங்காயம். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு 10 பூண்டு நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம், அந்த பச்சை வாசனை போகட்டும். இது கூட நான் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் சோயா சாஸ் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் ஈவினிங் டைமில் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி.
இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் டைம் காஃபியோ டீயோ வச்சு கூடவே இதையும் வச்சு சாப்பிட்லாம். சர்வ் பண்ணிக்கலாமா? வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.